போல் நிறைய யூடியூபர்ஸ்க்கு ஃப்ரீயாக மியூசிக் எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் எங்கேயும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. யூடியூப்பே வந்து நிறையா தந்திருக்காங்க. 10,000 கிட்ட மியூசிக் வந்து தந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சேனலோட டேஷ்போர்டை வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் சைட் மோடில். இது எப்படி ஓப்பன் பண்ண தெரியலன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜூம் பண்ணி பார்த்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிம்பிள் ஒன்று இருக்கா அந்த சைடில், அதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான மியூசிக் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நிறைய அது இருக்கும். நீங்கள் என்ன மியூசிக் பிடிச்சிருக்கோ நீங்கள் ப்ளே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க எப்போ வந்து அந்த ட்ராக் டைட்டில் ஆட் பண்ணாங்க, அந்த டேட்டு, அப்புறம் வந்து லைசன்ஸ் டைப்பு, அப்புறம் ஜென்ரே, மூடு, இந்த மாதிரி நிறைய டியூரேஷன் வச்சு அவங்க வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு போய் நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை நீங்கள் வந்து கேட்டு உங்களுக்கு அந்த மியூசிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மியூசிக்கு வந்துடும் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுறேன். அங்கே ஒரு மியூசிக்கை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் வந்து வேண்டான்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சவுண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா அந்த லைசன்ஸ் டைப்பில் வந்து யூடியூப்னு சிம்பிள் இருந்தால் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் சிசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. இது நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டோம். மியூசிக் வந்து நம்ம டவுன்லோட் ஆகிடுச்சு, நம்மளோட லோக்கல் ஃபைலில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா உங்களுக்கு மியூசிக் சவுண்டு, அதாவது சவுண்ட் எஃபெக்ட் ஏதாவது வேணும், பறவை கத்துற மாதிரி, டாக் குறைக்கிற மாதிரி, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டு எதுக்குன்னா, நீங்கள் ஒரு மியூசிக்கை வந்து பிடிச்சிருக்கு கேட்டிங்க, ஆனால் வந்து அதை வந்து எப்படி எடுக்கணும்னு திரும்ப தெரியாது. திரும்ப பார்க்கும்போது அந்த மியூசிக் வேணும்னு நினைப்போம். அது வேணும்னா நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த மியூசிக்கை திரும்ப போய் தேடணும்னு தேவையில்லை. ஸ்டார்லேயே இருக்கும். நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை அங்கேயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ட்ராக் டைட்டில், இப்போ வந்து நம்ம சர்ச் ஃபில்டரில் இந்த மாதிரியும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ட்ராக் டைட்டில் அந்த மாதிரி சினிமாட்டிக் இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளோட ஜெனரே வந்து சினிமாட்டிக் இருக்கிற மியூசிக் மட்டுமே வரும். நீங்கள் அந்த மாதிரியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஜெனரே வந்து சினிமாட்டிக் இருக்கிற மியூசிக் மட்டும்தான் வேணும்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மியூசிக்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கொடுக்க போகிறேன். டியூரேஷன் வந்து உங்கள் மியூசிக்கு, அதாவது உங்கள் வீடியோ வந்து ஒரு 2 மினிட் மேலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே தான் மியூசிக் வேணும். ஸோ நீங்கள் லாங்கர் தெனில் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற மியூசிக் மட்டும்தான் இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு டைமு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற வீடியோவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 150 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற மியூசிக் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, அந்த டியூரேஷனில் 150 மேலே இருக்கிற மியூசிக் மட்டுமே தான் வரும், தவிர அதுக்கு கீழே இருக்கிற மியூசிக் எந்த மியூசிக்குமே காட்டாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேடு, ரொமான்டிக் அந்த மாதிரி எந்த வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 இது வைக்கிறேன். ஹாப்பி, சேடு அண்ட் ஆங்க்ரி, இந்த மாதிரி 3 இது வச்சு அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடில் சேடு, ஆங்க்ரி, ஹாப்பி இருக்கிற மியூசிக் மட்டுமே தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தேன், சினிமாட்டிக் கொடுத்தேன். அப்புறமா வந்து 150 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற மியூசிக் மட்டும் தான் வேணும்னு கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு 3 கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி 3 சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக ஜெனரே மட்டும் இந்த இது வேணும்னு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3மே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் விருப்பம் தான். இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்கவர்ட்னா நீங்கள் யாருக்குமே அந்த மியூசிக்கு கிரெடிட் தான் தேவையில்லை. அந்த மாதிரி லைசன்ஸ் டைப்பில் யூடியூப் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஃப்ரீ மியூசிக். அப்படி இல்லைன்னா அது வந்து நீங்கள் அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆட்ரிபியூஷன் ரெக்கார்ட்னா நீங்கள் அந்த லைசன்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னாவே கொடுத்துருப்பாங்க டிசின்ட்டு. அது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து அவங்களே எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் கிரெடிட்ஸ் தரணும் உங்கள் வீடியோவுக்கு கீழே. கண்டிப்பாக நீங்கள் இதை போட்டால் மட்டும்தான் உங்கள் வீடியோவில் காப்பிரைட் விழுகாது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட வீடியோவில் இந்த மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த சிசி டைப் போட்ட மியூசிக் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளூ லெட்டர்ஸ், அந்த இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா அவங்களே கீழே அந்த காப்பி இது கொடுத்துருப்பாங்க. சதுரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் காப்பின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். நீங்கள் இந்த மியூசிக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த மியூசிக் சிசி போட்டது யூஸ் பண்ணேன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணி உங்களோட வீடியோவுக்கு கீழே யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க போதும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.